இறைவன் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதமாக பேசியிருக்கின்றார். அதற்காக நாம் இப்பொழுது ஜெபிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் நீர் அன்றென்ன வழியாக பேசியது போல உம்முடைய வார்த்தையில் நாங்கள் வாழவும் உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நடக்கவும் நீர் எங்களை அழைக்கின்றீர். உம்முடைய திருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெளிச்சமானது. உம்முடைய வார்த்தை என்கிற அந்த ஒளியிலே நாங்கள் நடக்க நீர் தாம் இந்த நேரத்தில் எங்களை ஆசிர்வதியும், எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி கொள்ளும். அதுபோல விரைந்து வருகிறேன், செவி சாய்க்கிறேன் என்று ஒகசஸ் மூலமாக நீர் பேசியது போல இரக்கமுள்ள ஆண்டவரை, எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு வேதனை, துன்பம், கஷ்டம், நெருக்கடி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் நீர் விரைந்து வந்து எங்களை அதிலிருந்து விடுவித்து காத்து கொள்ளும்படி நாங்கள் மன்றாடுகின்றோம். துன்பம், வேதனை, கஷ்டம் வரும் பொழுது நாங்களும் உம்மிடத்தில் விரைந்து ஓடி வருகின்றவர்களாக இருக்க எங்களை நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தும். நெருக்கமான நேரத்திலே பற்றி கொள்ளும்படி நீர் பேசியிருப்பது, அதாவது ராஜ்ய மூலமாக பேசியிருப்பது போல எங்கள் வாழ்க்கையிலே எந்த வழிகளினால் நெருக்கங்கள் வந்தாலும் நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாமல் உம்மை இறுக்கமாக பற்றி கொள்ள இந்த நேரத்தில் எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன், தூய ஆவியானவர் துணையா இருக்கிறார் என்று தேவியக்கா வழியாக நீர் பேசியது போல இரக்கமுள்ள ஆண்டவரை, எப்பொழுதும் உம்முடைய தூய ஆவியின் பிரசன்னத்தை எங்களுக்கு தந்து தூய ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து வாழ இந்த நேரத்தில் எங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். அதுபோல சகோதரி ஜூடித் அவர்கள் வழியாக துன்பமான காலத்திலும் நீர் எங்களை விடுவிக்கும் இறைவனாக இருக்கின்றீர். துன்பம் வந்து எங்களை மூடிக்கொள்ளும் பொழுது கூட நீர் எங்களை மறந்து விடாமல் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இறைவனாக, எங்களுக்கு செவி சாய்க்கிற இறைவனாக இருக்கின்றீர். ஆகவே அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாடுகள், உலகத்தின் கஷ்டங்கள் எங்களை நெருக்கினாலும் அதை விட மேலாக அந்த இருளின் மத்தியிலும் நீர் எங்களுக்கு ஒளியாக வந்து அந்த ஒளியை நாங்கள் காணும்படி எங்களை நீர் வழி நடத்துவீராக. படிகுழியில் விட்டு விடாதையும் என்று சகோதரர் குயின்டஸ் வழியாக நீர் பேசியது போல இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உம்மை விட்டு விலகி விடாமல், ஆண்டவரே, சாத்தானின் வழியில் விழுந்து விடாமல், உலக இருளுக்குள் நாங்கள் விழுந்து விடாமல், பாவத்தின் பாதையிலே நாங்கள் சென்று விடாமல், எப்பொழுதும் நாங்கள் உம்மை இறுக்கமாக பற்றி கொள்ள பரிசுத்தமான பாதையிலே நாங்கள் தொடர்ந்து நடந்து வர இந்த நேரத்தில் எங்களை நீர் ஆசீர்வதியும், அபிஷேகம் பண்ணியறலும். இரக்கமுள்ள ஆண்டவரே, இது இந்த நேரத்திலும் சௌரி செல்வியாக்கா வழியாக நீர் பேசியது போல நீர் ஒருபோதும் உம்முடைய முகத்தை எங்களிடத்திலிருந்து மறைத்து விடுகிற ஆண்டவர் அல்ல. துன்பங்கள், கஷ்டங்கள் வரும் பொழுது அல்லது வேதனைகள் வரும் பொழுது அந்த வேதனைகள், துன்பங்கள் உம்முடைய முகத்தை மறைக்கக்கூடிய அளவுக்கு பெரிதாக வந்தாலும் நீர் அதையும் தாண்டி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடும் பொழுது எங்களை விடுவித்து அந்த துன்பம், வேதனை, கஷ்டத்துக்கு பதிலாக எங்களை ஆசீர்வதித்து வாழ வைக்கும் இறைவன். ஆகவே இந்த நேரத்திலே உம்முடைய திருமுகத்தின் ஒளி எங்கள் எல்லோர் மேலும் வீசும்படி செய்தரலும். உம்முடைய முகத்தின் ஆசீர்வாதம் எங்கள் மேல் வந்து தங்கும்படி நீர் செய்தரலும். இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் கண்கள் இந்த உலகத்தின் துன்பத்தை நோக்கி பார்க்காமல் எப்பொழுதும் உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கும்படி நீர் ஆசீர்வதித்தரலும். எங்கள் மன்றாட்டை நீர் கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசீரை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். இதுதான் சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே, ஆமேன். ஓகே, ஸோ அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்துக்கின்றால் இந்த திருப்பாடல்கள், சங்கீதம் 143:7 இந்த இறை வார்த்தையில் இருந்து சில முக்கியமான விடயங்களை நாங்கள் வந்து இப்ப பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த திருப்பாடல்ல ஆண்டவரே விரைவாக எனக்கு செவி சாய்த்தரலும் அப்படின்ற வார்த்தை. ஸோ சென்ற வாரம் அந்த திருப்பாடலிலும் இந்த பகுதி வந்தது, விரைவாய் செவி சாய்த்தரலும் என்ற பகுதி வந்தது. சரியோ? ஸோ இந்த விரைவாய் செவி சாய்த்தரலும் என்கிற அந்த பகுதி உங்களுக்கு எதை காட்டுகிறது அப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் உடனடியாகவே ஒரு உதவி எங்களுக்கு தேவையா இருக்கிறதா, உடனடியாக அந்த உதவிக்காக ஆண்டவரிடத்திலே நாங்கள் மன்றாடலாம் என்பதை அது எடுத்து காட்டுகிறது. எல்லா வேண்டுதலுக்கும் இறைவன் காலம் தாமதித்து தான் பதில் தருவார் என்று நாம் எண்ணக்கூடாது. சில வேண்டுதலுக்கு ஆண்டவர் உடனடியாகவும் பதில் கொடுக்கின்றார். சரி, உதாரணமாக பேதுரு தாண்டு போகும் பொழுது
ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்றவுடனே உடனடியாகவே அவருக்கு வந்து இயேசுநாதர் வந்து அவரை காப்பாற்றுகிறார். அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே சில நேரத்திலே பார்த்துக்கிட்டால் அது போல இப்ப லாசருடைய மரணத்தை எடுத்தீர்கள் என்றால் அது 4 நாட்களுக்கு பின்பு வந்து அங்கு அற்புதம் நடக்கிறது. ஆனால் உடனடியாக தான் அறிவிக்கப்பட்டது. 4 நாட்களுக்கு பின்புதான் அங்கு அற்புதம் நடக்கிறது. ஆனால் பேதுருவுக்கு உடனடியாகவே அந்த அற்புதம் நடக்கிறது. அதுபோல நாங்களும் ஒன்றை அறிந்து கொள்கிறோம். எங்களுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக கேட்கப்பட வேண்டிய அல்லது எங்களுக்கு உடனடியாக தேவையா இருக்கிற ஒன்றுக்காகவும் நாங்கள் உடனடியாக மன்றாட அழைக்கப்படுகின்றோம். அப்படி மன்றாடும் பொழுது இறைவனும் பார்த்தீர்கள் என்றால் அதுக்கு செவி சாய்க்கின்றார். சரியோ, செவி சாய்த்து உடனடியாகவே ஒரு விடயம் நடக்கப்பட வேண்டுமா, ஒரு கதவு திறக்கப்பட வேண்டுமா, அதை உடனடியாகவே இறைவன் திறக்கின்றார். சில நேரத்திலே வந்து அவர் வந்து அவற்றை அந்த அந்த நேரத்தின்படி எங்களுக்கு அந்த வாசல் வந்து திறக்கப்படுகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் விரைவாக எனக்கு செவி சாய்த்தரலும் அப்படின்னு சொல்லுகிறார். அதாவது இந்த செவி சாய்த்தரலும் சென்ற முறை நான் சொல்லியிருந்தேன், பொதுவாக இறையியலை பார்த்தென்றால் இறைவனுக்கு உருவம் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை. சரியோ, இறைவனுக்கு உருவம் இல்லை. இறைவன் ஆண் போல இருப்பாரா, பெண் போல இருப்பாரா அப்படின்லாம் கேட்டால் இறையியல் அடிப்படையிலே இறைவனுக்கு வந்து எந்த உருவம் கொடுக்கப்படுகிறது இல்லதான். பிதாவுக்கு ஒரு உருவம் இல்லை. நாங்கள் இயேசுநாதருக்கு தான் நாங்கள் வந்து ஒரு உருவம் வைத்திருக்கின்றோம் என்றால் அவர் மனு உருவெடுத்து வந்தார் என்பதற்காக. பரிசுத்த ஆவியானவர் உருவெடுக்கு தான் இல்லை. ஆனால் நாங்கள் புறா வடிவம் வைக்கிறோம். ஏனென்றால் புறா வடிவில் அவர் இறங்கி வந்தார் என்பது திருமறையில சொல்லப்படுவதனால ஒரு புறா போல வைக்கின்றோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கென்று ஒரு சின்னம் இல்லை. அது வந்து புறா போல வந்தார் என்பதற்காக அந்த புறாவை ஒரு சின்னமாக வைத்திருக்கின்றோம். இறை தந்தைக்கு சின்னம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்ப இங்கே வந்து தாவீது வந்து பார்த்தீர்கள் என்றால் இறைவனை வந்து அவராகவே ஊகித்து வர்ணிக்கின்றார். என்னுடைய இறைவனுக்கு காது இருக்கின்றது, அவரின் சத்தத்தை கேட்பார், அதுவும் விரைவாக அவர் கேட்பார் அப்படின்ட்டு அவர் தானாகவே அந்த இறைவனை தனக்குள்ளே அந்த இறைவனை நினைத்து அந்த இறைவனுக்கு காதை வைக்கின்றார் என்று கூட இறையிலே சொல்லுவார்கள். சரியோ, அப்ப நம்முடைய இறைவன் பார்த்திருந்தால் விரைவாய் செவிசாய்த்தரலும் அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர் செவிசாய்க்கும் இறைவனாக இருக்கின்றார் என்பதும் மிக மிக முக்கியமான ஒரு பாடமாக இதில் இருக்கின்றது. ரெண்டாவது அந்த இறைவார்த்தை. இப்ப இந்த சங்கீதத்திலே பாருங்கள், இப்ப இந்த சங்கீதத்திலே நான் ஒரு பகுதியாக சொல்லிக் கொண்டிருந்தேன். இந்த சங்கீதத்திலே இது ஒரு சங்கீதத்திலே ஒரு வரி தான் இது. சரியோ, ஒரு வசனம் தான். முதலாவது வந்து விரைவாக எனக்கு செவி சாய்த்தரலும். ரெண்டாவது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது அப்படி என்று சொல்லுகிறார். இது வந்து ஒரு நல்ல ஒரு விடயம். சரியோ, ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது. அது எங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது என்றால், எப்பொழுதெல்லாம் நமக்கு உள்ளம் உடையும் நிலை வருகிறதோ, உள்ளம் உடையும் நிலை வரும் பொழுது நாங்கள் இறைவனிடத்திலே தான் கட்டாயமாக வர வேண்டும். சரியோ, இந்த விடயத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சாதாரண மக்கள் தப்பி விடுவார்கள். ஆனால் விசுவாசிகள் நிறைய பேர் வந்து இந்த விடயத்திலே விழுந்து போயிருப்பதையும் நான் சில நேரம் கண்டிருக்கிறேன். அதாவது அவர்களுக்கென்று ஒரு பிரச்சனை குழப்பம் வந்த உடனே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அதை பற்றி அதிகமாக யோசித்து அதை பற்றி மற்றவர்களோடு கதைத்து கொண்டிருப்பார்களே தவிர இறைவனோடு கதைக்காமல் விட்டு விடுவார்கள். சரியோ, அப்ப நாம் வந்து இதில் கவனித்துக் கொள்ள வேண்டும். தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், என் உள்ளம் உடைந்து விட்டது. அப்ப உடைந்து விட்டது என்றால் அப்ப கடவுளிடத்துல நாம் வர வேண்டும். அது நம்முடைய ஊழியத்திலே கூட சில நேரம் கஷ்டங்கள் வரலாம், அல்லது நமக்கு தெரிந்தவர்கள் யாரும் நம்முடைய உள்ளத்தை நோக பண்ணலாம், அல்லது ஏதோ ஒரு துக்கமான ஒரு நிகழ்வு வரலாம். உடனே வந்து நாங்கள் இன்னொருவரை குற்றம் சாட்டுவதற்கு அல்லது இன்னொருவரை சார்ந்து இது பண்றதுக்கு அல்லது நாங்கள் இன்னொரு இடத்திலே போய் கவலைப்படுவதற்கு பதிலாக தாவீது சொல்வது போல், ஆண்டவரே நான் உள்ளம் உடைந்து போயிருக்கின்றேன், இதை என்னால் தாங்க முடியாமல் இருக்கிறது, என்னை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், என்னை தாங்கிக் கொள்ளும், என்னை நீர் வழி நடத்தும், என்னை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த செபம் வந்து முக்கியமாக எல்லா பணியாளர்களும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு செபம். சரியோ, என்றால் நாங்கள் எங்களோட ஊழியத்திலே பார்த்தீர்கள் சாத்தான் எப்படியெல்லாம் எங்களை நோக பண்ண முடியுமோ அப்படி நோக பண்ணுவதற்காக அவன் செயல்பட்டு கொண்டே இருப்பான். என்றால் அதுல முக்கியமாக நாம் இந்த பணி என்று வரும் பொழுது அந்த பணிகள் மூலமாகவே நம்மை அவன் தாக்குவதற்காக பார்ப்பான்.
அப்ப நாம் சில நேரத்திலே அதிலே கவலைப்பட்டு மனமுடைந்து சோர்ந்து நாம் ஒதுங்க ஆரம்பித்தோம் என்றால் சாத்தானுக்கு அது ஒரு பெரிய ஆயுதமாக போய்விடும். ஸோ அதனால இங்கே முதலாவது என்ன பார்க்கிறோம் என்றால், என் உள்ளம் உடைந்து விட்டது. உள்ளம் உடைந்தது என்றால் நாங்கள் உடனடியாக ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். இரண்டாவது அதிலிருந்து நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தாவீது அவருடைய அந்த அந்த வேதனையை அல்லது அந்த துன்பத்தை, அந்த பிரச்சனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். எனக்கு உண்மையாகவே நான் இப்பொழுது பிரச்சனையில் இருக்கின்றேன் அப்படி என்று. சரியோ, அதுவும் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு வெற்றிக்கு அடையாளமாக இருக்கிறது. சில நேரத்திலே பார்த்திருந்தால் நாங்கள் எங்களுக்கு ஒரு துன்பம் கஷ்டம் வரும் பொழுது அதை நாம் மறைத்து கொள்ள பார்க்கின்றோம். சரியோ, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றெல்லாம் நினைக்க பார்க்கின்றோம். அதற்காக நாம் சில நேரம் செபிப்பதற்கு கூட நாம் தயங்க ஆரம்பிப்போம். அப்படி அல்ல. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு துன்பம் வந்தது என்றால் அதிலிருந்து விடுவிக்கிறவர் கடவுள் தான். அப்ப நாங்கள் அந்த துன்பத்தை ஒத்துக்கொண்டே ஆண்டவரிடத்திலே வந்துருவோம். எனக்கு இன்றைக்கு மனம் சரியில்லாமல் இருக்கு, தயவு செய்து எனக்கு ஒருக்கா ப்ரே பண்ணி விடுங்கள். எனக்கு இன்றைக்கு செபிக்க முடியாமல் இருக்கு, எனக்கு தயவு செய்து ப்ரே பண்ணி விடுங்கள் அப்படி என்று. சரியோ, அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. ஆனால் சில நேரத்தில் நீங்கள் பார்த்திருந்தால் இதை எப்படி சொல்லுவது, இப்படி சொன்னா அவன் என்ன நெப்பினம் அப்படி என்றெல்லாம் நாம் நினைப்போம். அப்படி அல்ல. எங்களுக்கு செபிக்க முடியாத நிலைகள் வரும், அல்லது சரியான முறையிலே நிதானமாக செயல்பட முடியாத நிலைகள் வரும், அல்லது அமைதியாக இருக்க முடியாமல் சமாதானம் இல்லாத நிலைகள் வரும், அல்லது ஏதோ ஒரு போராட்டம் நம்மை இது பண்ணி கொண்டு இருக்கும். அப்ப நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மருந்து என்னன்னா கடவுள் தான். அப்ப என்ன செய்யணும், எங்களால் சில நேரம் செபிக்க முடியாமல் கூட இருக்கும். டக்குண்டு போய் நாங்கள் இன்னொரு இடத்திலே சொல்லி அதற்காக சுப உதவியை நாங்கள் வேண்டிக் கொள்றதும் எங்களுக்கு கிடைக்கிற வெற்றி. அதுதான் இங்க இருந்து நாம் கற்றுக் கொடுக்கிறோம். தாவீது வெளிப்படையாக தன்னுடைய துன்பத்தை அவர் சொல்லுகிறார். நான் துன்பமா இருக்கின்றேன், நான் மனவேதனையோடு இருக்கின்றேன். சரி, அடுத்தது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் திருப்பாடல் 143 மூன்றாவது பகுதி பார்த்தீர்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். என்னிடம் இருந்து உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொள்ளாதையும். சரியோ, சோ இந்த ஒரு பாடல்ல இது மூன்றாவது பகுதி. என்னிடமிருந்து உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொள்ளாதையும். சோ இது நமக்கு எதை காட்டுகிறது அப்படி என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், தாவீது என்ன ஆண்டவரிடத்திலே வாஞ்சியாக இறுக்கி பிடிக்கிறார் என்றால், ஆண்டவரே எனக்கு நிறைய துன்பமா இருக்குது, கஷ்டமா இருக்குது, மனவேதனையா இருக்குது, இந்த நேரத்துல நீர் என்னை விட்டு விலகிற வேண்டாம், உம்முடைய பிரசன்னத்தை என்னிடத்திலிருந்து எடுத்துட வேண்டாம், நீ தயவு செய்து என்னோடு இருந்திரலும் அப்படி என்றுட்டு இறுக்கமாக தாவீது கடவுளை பிடித்துக் கொள்ளுகிறார். இங்கு இந்த திருமுகத்தை மறைத்து கொள்ளாதையும் என்ற பகுதி எதை காட்டுகிறது என்றால், கடவுளுடைய பிரசன்னத்தை காட்டுகிறது. சரியோ, திருமுகம் என்றது இறைவனுடைய பிரசன்னத்தை, அதாவது கடவுளுடைய உடனிருத்தலை காட்டுகிறது தான் அந்த திருமுகத்தை மறைத்து கொள்ளாதையும் என்களுடைய பொருள். இப்போ தாவீது என்ன சொல்லுகிறான், ஆண்டவரே எனக்கு நிறைய பிரச்சனையா இருக்கு, ஆனால் உம்முடைய பிரசன்னத்தை மட்டும் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையே, அவ்வளவுதான். சோ இந்த பிரசன்னம் எங்களை விட்டு விலக ஆரம்பித்தது என்று சொன்னால், பார்த்தீர்கள் என்றால் நாம் அலகையால அதிகமாக கட்டப்பட்டு விடுவோம். பிரசன்னம் நம்மை விட்டு விலக ஆரம்பித்து விட்டது என்றால், இல்லாமல் பிரசன்னத்தை விட்டு அல்லது நாம் தூரம் போக ஆரம்பித்து விட்டோம் என்றால், கடவுள் சொல்றது ஒன்றும் நம்ம கேட்காமல் போய்விடும். கடவுளுடைய வழியிலே நமக்கு நடக்க பலன் இல்லாம போய் அதுக்கப்புறம் நாங்க என்ன நினைக்கின்றோமோ அது போல நாங்கள் செயல்பட ஆரம்பித்து விடுவோம். அதுக்கு பின் எங்களுக்குள்ளே கோபம் வர ஆரம்பிக்கும். சரியோ, எரிச்சல் வர ஆரம்பிக்கும், அல்லது அகங்காரம் வர ஆரம்பிக்கும். சரியோ, அப்படி வரும் பொழுது என்ன உண்டாகிறது என்றால், நாங்கள் அதுக்குள்ளே விழுந்து விட போகின்றோம். அதனாலேதான் எப்பொழுதுமே இறை மக்கள் அல்லது விசுவாசிகள் அல்லது இறை பணியாளர்கள் துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது கடவுளுடைய பிரசன்னத்தை அதிகமாக நாங்கள் தேட வேண்டும். சரியோ, எப்ப பிரச்சனை வருதோ அப்பதான் அதிகமாக கடவுளுடைய பிரசன்னத்தை நாம் தேட வேண்டும். பிரச்சனைகள் வரும் பொழுது மட்டும் நாங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது, பின்வாங்கிடக்கூடாது, செபிக்காமல் போயிடக்கூடாது. அதாவது கடவுளுடைய பிரசன்னத்தை கேட்கணும். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தாரும், உம்முடைய வல்லமையை தாரும், உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், என்னால் செபிக்க முடியாமல் இருக்கிறது, எனக்கு செபிப்பதற்கான வல்லமை தாரும், என்னாலே இந்த நேரத்திலே கோபத்தை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது, ஆண்டவரே என்னை நீர் உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். சோ அப்ப என்ன செய்யும், கடவுளுடைய பிரசன்னம் நம்ம மேல் வரும் பொழுது அந்த அமைதி வருகிறது,
அந்த நிதானம் பெறுகிறது, சுபத்திலே நம்பிக்கை வருகிறது, கடவுள் மேல் விசுவாசம் பெற ஆரம்பித்தோம். அதுக்கு பின்பு நம்மை சூழ்ந்து எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்லை, நம்முடைய உள்ளம் வந்து இறைவனுக்குள் மகிழ்ச்சியா இருக்கும். பிரச்சனைகள் அப்படியே இருக்கும், நம்ம பார்க்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனால் சாத்தானால் எங்களை அசைக்க முடியாது. ஏனென்றால் கடவுளுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். ஸோ அப்ப அதனாலே இந்த பாடல்ல பார்த்துக்கின்றால் அவருடைய திருமுகத்தை மறைத்து கொள்ளாதையும் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒன்று, ஒரு பெரிய ஒரு விடயம் அது. சரி, அதுக்கு பின்பு அடுத்த பகுதி, 4வது பகுதியிலே அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். உம்முடைய திருமுகத்தை மறைத்துக் கொள்ளாதையும், இல்லையெனில் படுகுழி செல்வோரில் ஒருவராகி விடுவேன். தெரியும். அப்ப அவர் என்ன படுகுழி என்றால், வேதாகமத்திலே சங்கீதங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த படுகுழி, பாதாளம் இது போன்ற வார்த்தைகளை நீங்கள் வாசிக்கலாம். சரியோ? அப்ப இந்த படுகுழி அல்லது பாதாளம் எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் ஆழமான துயரத்தை அது காட்டுகிறது. ஆழமான துயரம், இருள் நிறைந்த ஒரு நிலை. இப்ப தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை மறைத்துக் கொள்ளாதே, நீர் அதை மறைத்து விட்டீரோ, நான் படுகுழியில் செல்வோரோடு சேர்ந்து நானும் படுகுழிக்கு போய்விடுவேன், பாதாளத்துக்கு போய்விடுவேன், வேதனைக்குள் போய்விடுவேன் என்று அவர் சொல்லுகிறார். இன்னொரு விதத்திலே நான் அழிந்து போய்விடுவேன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப இதுல என்ன நமக்கு தெரிகிறதுன்னு பார்த்தீர்கள் என்றால், கடவுளுடைய பிரசன்னத்தை நாங்கள் அனுபவிக்காமல் போக ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் அந்த படுகுழிக்குள் செல்லுகிறவர்கள் போல நாம் மாற ஆரம்பித்துக்கிறோம். நாம் அப்படியே அந்த வேதனைக்குள், துன்பத்துக்குள்ளேயே விழ ஆரம்பித்து விடுவோம். ஸோ அதனாலதான் இங்கே தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், உம்முடைய பிரசன்னத்தை, உம்முடைய திருமுகத்தை என்னை விட்டு விலக்கி விட வேண்டாம். சரி, உங்கள் எத்தனை பேர் இந்த திருமுகத்துக்காக செபிக்கிறீர்களோ தெரியாது. பட் நீங்க கட்டாயமா இந்த கடவுளுடைய பிரசன்னத்துக்காக நிறைய செபிக்க வேண்டும். சரியோ? ஒன்லி பிரசன்னத்துக்காக, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை தாரும், உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும், உம்முடைய வல்லமையின் மேல் வரட்டும், உம்முடைய பிரசன்னம் என்னை ஆட்கொள்ளட்டும், என்னுடைய கிண்ணம் நிரம்பி வழியும்படி செய்யும் என்று நீங்கள் இதற்காகவே 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த காத்திருக்க வேண்டும் அந்த பிரசன்னத்துக்காக. ஏனென்றால் இந்த பிரசன்னம் தான் வெரி வெரி மிக முக்கியமான ஒன்று. அந்த கடவுளுடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளும் பொழுது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதுக்கு பின்பு அந்த பிரசன்னத்துக்குள்ள நீங்கள் வர ஆரம்பித்த உடனே அந்த இறை வார்த்தையா இருக்கலாம் அல்லது சுபமா இருக்கலாம், அப்படியே உங்களுக்குள்ள இருந்து அது வர ஆரம்பிக்கும். சரியோ? அந்த பிரசன்னம் மட்டும் இல்லை என்றால் அது மிக கஷ்டமா இருக்கும், அது வராது. அது அங்கு தடக்கி இங்கு தடக்கி, அங்கு மாறி இங்கு மாறி, ஒரு தொடர்பு இல்லாமல் அப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் அப்படியே பிரசன்னம் நிறைந்த உடனே நீங்கள் பார்த்தீர்கள், நீங்கள் இப்பொழுது கடவுளுடைய ஒரு கருவியாக மாறிவிடுவீர்கள். என்ற கடவுளுடைய பிரசன்னம் உங்கள் மேல் வந்திருக்கிறது. அப்ப அந்த இறை வார்த்தையா இருக்கலாம், சுபமா இருக்கலாம், அப்படியே உங்களோட வாயில இறை வாக்காக வர ஆரம்பிக்கும். அப்படி அதுதான் மக்களை அப்படியே தொடும், மக்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும். சோ இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனால் இதை அனுபவிப்பதற்காக நீங்கள் நேரம், அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய விலை என்னென்றால், நேரம் ஒதுக்கி ஆண்டவருடைய பாதத்திலே கண்களை மூடி மணிக்கணக்கில் அவருடைய பாதத்திலே இருந்து அவருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அது எங்களை பெரிய அளவுக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலைக்குள்ளே எங்களை அழைத்து செல்லும். சரி, அப்ப இந்த திருப்பாடல்ல இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற விடயங்கள் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், முதலாவது, உடனடியாக உதவிக்காக நாம் செபிக்க வேண்டும். எங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக ஆண்டவரே, அதாவது சொல்லி அந்த திருப்பாடலை அவர் பாடுவது போல, விரைவாக எனக்கு செவி சாய்த்தரலாம் என்று சொல்வது போல நாங்கள் உடனடியாக ஆண்டவரே செபிப்பதற்காக இறைவனை தேட வேண்டும். இரண்டாவது தாவீது என்ன சொல்லுகிறார்? என் உள்ளம் உடைந்து விட்டது அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே எங்களுடைய தேவையை அல்லது எங்களுடைய பலவீனத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டு அதற்காக நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே மன்றாடுவது. மூன்றாவது, நாம் இன்றைய இந்த பாடலில் இருந்து கற்றுக்கொள்கிற விடயம் என்னவென்றால், கடவுளின் பிரசன்னத்தை, அதாவது கடவுளுடைய முகத்தை, கடவுளுடைய பிரசன்னத்தை தேடி நாம் செபிக்கிறது. நான்காவது பார்த்தீர்கள் என்றால், பாதாளத்தில் சென்று விட விடாதையும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய மன சோர்விலே கடவுளை தேடி நாங்கள் செபிக்க வேண்டும். என்றால் பாதாளம் என்பது ஆழமான துயரத்தை காட்டுகிறது.
அந்த துயரமான நேரத்தில் நாம் இறைவனை தேடி நாம் செபிக்க வேண்டும். இவ்வாறு செபிக்கும் பொழுது இறைவன் அதுக்கு பதில் தருகிறவராக இருக்கின்றார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை நேரத்தில் இந்த ஒரு மணி நேரத்தை எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய பாதத்தில் இருந்து உம்முடைய இறை வார்த்தையை தியானிப்பதற்கு நீர் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். ஆண்டவரே, எங்கள் கடமைகளை எல்லாம் நாங்கள் முடித்துவிட்டு உம்முடைய பாதத்தில் இருந்து உம்முடைய வார்த்தையை தியானித்து உம்முடைய வார்த்தை வழியாக உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உள்வாங்கிக் கொள்ளவும், உம்முடைய வார்த்தை வழியாக நாங்கள் வலிமை அடையவும் பலனடையவும் நீர் செய்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நேரத்திலும் உம்முடைய வல்ல கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். இந்த திருப்பாடலில் நாங்கள் பார்த்தது போல யாருக்கெல்லாம் இந்த நேரத்திலே உடனடியான செப தேவைகள் இருக்கிறதோ, ஆண்டவரே, தேவைகள் யாருக்கெல்லாம் இப்பொழுதே சந்திக்கப்பட வேண்டிய நிலை இருக்கிறதோ, அதை நீர்தாமே இப்பொழுது சந்தித்து இவர்களுக்கு வேண்டிய விடுதலை தார். யாருக்கெல்லாம் சுகம் தேவையாக இருக்கிறதோ, மன அமைதி தேவையா இருக்கிறதோ, மகிழ்ச்சி தேவையா இருக்கிறதோ, உயர்வு தேவையாக இருக்கிறதோ, நீர்தாம் இந்த நேரத்திலே அதை தந்து ஆசீர்வதிப்பீராக. இரக்கமுள்ள ஆண்டவரே, அதுபோல இந்த நேரத்திலே யாரெல்லாம் உள்ளம் உடைந்தவர்களாக வேதனை துன்பத்திலோடு இருக்கின்றார்களோ, அதிலிருந்து நீர் இப்பொழுது உம்முடைய திருக்கரத்தால் ஆசீர்வதித்து அதிலிருந்து விடுதலை தந்தரலாம். உம்முடைய திருமுகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்கும்படி செய்யும் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆண்டவர், நீர் அன்னை மரியாளை கடைக்கண் நோக்கி பார்த்தீர் என்று அவர்கள் பாடுவார்கள். நீர் எங்களை பார்க்கும் பொழுது எங்கள் தாழ்நிலை மாறி போய்விடும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் வரும் பொழுது எங்கள் பலவீனங்கள் மறைந்து போய்விடும். எங்கள் உடல் நோய்கள் குணமடைந்து விடும். எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் இருந்து நமக்கு விடுதலை கிடைத்துவிடும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் வரும்பொழுது உம்முடைய திருமுகத்தின் ஒளி எங்கள் வாழ்க்கையில வீச ஆரம்பிக்கும் பொழுது எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள் இல்லாமல் போய்விடும். ஆகவே ஆண்டவர், இந்த நேரத்தில் உம்முடைய திருமுகத்தின் ஒளிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பரலோக பிரசன்னத்துக்காக இந்த நேரத்தில் நாங்கள் மன்றாடுகிறோம். உம்முடைய வல்லமை எங்கள் மேல் வரட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் பிரகாசிக்க ஆரம்பிக்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். இரக்கமுள்ள ஆண்டவர், இந்த நேரத்தில் எங்கள் எல்லாரையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு விலகி விடாதபடி, படுகுழியில் விழுந்து விடாதபடி, சாத்தானின் வலையிலே சிக்கி விடாதபடி நீர் எப்பொழுதும் எங்களை காத்துக்கொள்ளும். உம்முடைய இரத்தத்தினால் எங்களுக்கு அடைக்கலம் தந்தரலாம். இந்த நேரத்தில் எங்களை எங்கள் குடும்பத்தையும் உம்முடைய அருக்கரங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்துக்கும் நீரே அடைக்கலமாய் பாதுகாப்பாயிருப்பீராக. ஆண்டவருடைய அருக்கரம் இந்த நேரத்திலே ஒவ்வொருவர் மேலும் அமர்ந்து ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டும். உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் எடுக்கிற முயற்சிகள் ஆசீர்வதிக்கப்பட்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் நீங்கட்டும். வெறுமை இல்லாமல் போகட்டும். விடுதலை உண்டாகட்டும். சங்கிலி கட்டுக்கள் அறுந்து விழட்டும். சிறை கதவுகள் திறக்கப்படட்டும். ஆண்டவரே, வானத்திலிருந்து மழையானது பூமியிலே வந்து பயிரை விளையச் செய்வது போல இந்த நேரத்திலே உம்முடைய பரலோக வல்லமை இவர்கள் மேல் வந்து இவர்கள் வாழ்க்கையிலே ஆன்மீக ஆசீர்வாதங்களை, விடுதலையை, வெற்றியை காணும்படி செய்வதாக. இயேசுவின் நாமத்தில் மன்றாடி நீர் தருகிற ஆசிரை, விடுதலையை, சுகத்தை, வெற்றியை பெற்றுக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்திலும் எப்பொழுதும் இருப்பதாக. பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.